ஹாய் கிச்சடி ஃபேமிலி. 2024 டிசம்பர் 25 உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இல்லைன்னா அன்னைக்கு தான் சுனாமி. கிட்டத்தட்ட கோஸ்ட் லைன் ஃபுல்லாகவே பயங்கரமான டெவாஸ்டேஷன், பயங்கரமான அஃபெக்ட், பாதிப்பு, ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா அது எல்லாம் மத்த மக்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஒட்டுமொத்த தமிழ்நாடே அது ஒரு பாதிப்பா இருந்துச்சு. இது நம்ம நியூஸ் சேனலை பார்த்து தான் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் பிரேக்கிங் நியூஸ். அதாவது ஃபுல்லா தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியே வரும். அந்த ரிப்போர்ட்டர் கிரவுண்ட்ல இருந்து என்ன பிரச்சனையானாலும் அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா முழு விவரம் அவருக்கே தெரியாது. அது மட்டும் இல்லாம இது ஒட்டுமொத்த சொசைட்டியும் பாதிப்பு. சொசைட்டி மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலகமே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு. இதோட கேட்டாஸ்ட்ராஃபி என்ன இருக்குன்னே தெரியாது. இதுதான் பிரேக்கிங் நியூஸ், உண்மையான பிரேக்கிங் நியூஸ். ஆனா இன்னைக்கு இதுதான் பிரேக்கிங் நியூஸான்னு கேட்டீங்கன்னா இதுவும் பிரேக்கிங் நியூஸ். நடிகர் வெளியே வந்தார், கையசைத்தார், அது பிரேக்கிங் நியூஸ். நடிகர் பின் சீட்டில் இருந்து முன் சீட்டிற்கு சென்றார், இது பிரேக்கிங் நியூஸ். நடிகர் நடிகையுடன் கல்யாணத்திற்கு சென்றார், இதுவும் பிரேக்கிங் நியூஸ். இல்ல திருமண விழாவுக்கு ஒரே காரில் ஜோடியாக வந்து பங்கேற்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் நடிகை தனித்தனி காரில் சென்றார்கள், இதுவும் பிரேக்கிங் நியூஸ். இருவரும் ஒன்றாக சென்று பூச்செண்டு கொடுத்து மணமக்களை வாழ்த்தினர். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. இதுவும் பிரேக்கிங் நியூஸ். பிரேக்கிங் நியூஸ்னா என்ன? ஆக்சுவலா ஒரிஜினலான மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் ரிப்போர்ட் ஆகுது, ஆனா ஃபுல்லா ரிப்போர்ட் ஆகல. அது மக்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்டான, அவங்க வாழ்க்கையில இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நியூஸ். ஆனா முழுசா என்னன்னு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த நியூஸ் செய்தி வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் அதுக்கு பேரு பிரேக்கிங் நியூஸ். அதை லைவா போடுறாங்க. இதுதான் ஒரிஜினலா ஜெர்னலிசம்ல மீனிங். ஆனா இன்னைக்கு இருக்கிறது பிரேக்கிங் நியூஸ் கிடையாது, அது புரோக்கன் நியூஸ். பிரேக்கிங் நியூஸ் ஒரு நியூஸ் சேனல் போடுறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இந்த மாதிரி நடந்திருக்குது, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு வருது, அதனால இதுதான் முக்கியமான நியூஸ் அப்படின்னு சொல்றதுதான் நியூஸ் சேனலோட கடமை. ஆனா நம்ம ஊர்ல நியூஸ் சேனல் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாமே உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸ். நியூஸே இல்லைன்னா அது ஒரு பிரேக்கிங் நியூஸ். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற நியூஸ் சேனல்ஸ்க்கு எதெல்லாம் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிட்டரலி எனிதிங். அதாவது அவங்களுக்கு காலையில நம்ம விஜய் வெளியே வந்தாருட்டாலே ஒரு பிரேக்கிங் நியூஸ். ஸ்டாலின் வந்து கை அசைச்சிட்டாருன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ். எடப்பாடி வந்து மைக் முன்னாடி பிரஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டா அது பிரேக்கிங் நியூஸ். அண்ணாமலை கும்பலா பிரஸ் மீட்டை கூப்பிட்டு அது பிரேக்கிங் நியூஸ். திரிஷா ஏர்போர்ட்டுக்கு போறதெல்லாம் ஒரு பிரேக்கிங் நியூஸ் நம்ம ஊர் நியூஸ் சேனல்ல. இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப சிம்பிள். டிசம்பர் மாசம் மழை வருது அப்படின்னு சொல்றது கூட நம்ம ஊர்ல பிரேக்கிங் நியூஸ் தான். டேய், டிசம்பர்ல தான்டா நம்ம ஊர்ல மழையே பெய்யும். இப்போ தமிழ் நியூஸ் மீடியா பத்தி குட்டி ரிவைண்ட பார்த்துருவோம். 1990 எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் நியூஸ் படிச்சது முழுக்க முழுக்க பேப்பர்ல இருந்து மட்டும்தான். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஒரே நியூஸ் தூர்தர்ஷன்ல நைட்டு 7:30 மணிக்கு நியூஸ் சொல்லுவாங்க. சோபனா ரவி, பாத்திமா பாபு, டிஜன் தண்ட், இவங்க எல்லாம். அவ்வளவுதான் நமக்கு உலகத்தில் நடக்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டது. இப்படித்தான் சில வீட்டுல பேப்பர் வாங்குவாங்க, சில வீட்டுல தினத்தந்தியா வாசல்ல டீ கடையில உட்கார்ந்து பேப்பர் படிச்சு நியூஸ் தெரிஞ்சுப்பாங்க நம்ம ஊருக்காரங்க. கணவனை போட்டு தள்ளிய மனைவி டிரைவருடன் கைது. அதனால லைஃபும் ஸ்மூத்தா போச்சு. ஒப்பீனியன் இருக்கும், இருந்தாலும் ஸ்மூத்தா போச்சு. அதுக்கப்புறம் சன் டிவி, ராஜ் டிவி இவங்கெல்லாம் வந்த பிறகு சாயந்தரம் ஒரு நியூஸ் 6 மணிக்கோ 8 மணிக்கோ போடுவாங்க. அதை பார்த்து நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ சன் டிவி இருந்ததுனால எதிர்த்து வந்து ஜெயலலிதா ஆட்சி பண்ணதுனால சன் நியூஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. ரைட்டா இருந்துச்சு. அப்புறம் கலைஞர் ரூலுக்கு வந்த பிறகு ஜெயா டிவி ஒரு நியூஸை போடுவாங்க. அவங்க கலைஞர் ஆட்சியில் இருந்தால் தப்பு அப்படின்னு எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. அதுவும் நமக்கு ரைட்டா இருந்துச்சு. அப்புறம் தினமலர், தினகரன், தினத்தந்தி, தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து இந்த மாதிரியான பத்திரிகைகள்லாம் ரைட்டான கேள்விகளை அங்கங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 1990s early 2000s தமிழ்நாட்டில் காம்படிஷனே கிடையாது. இந்த ஒரு 5 பேப்பர். அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு படிக்கிற பழக்கம் நிறைய இருந்துச்சு. டிவி பார்க்குற பழக்கம் அதிகமாக ஆயிட்டு இருந்தாலும் நியூஸ் சேனல்னு பார்த்தீங்கன்னா சன் டிவி, ராஜ் டிவி, அதுக்கப்புறம் ஜெயா டிவி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ 1990s இந்த டிவி சேனல்ஸுக்கெல்லாம் பெரிய காம்படிஷன் கிடையாது, டிஆர்பி போட்டி கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நியூஸ் சொன்னாலே போதுன்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. 1990 ஒரு நாளைக்கு வெறும் 3 தடவை நியூஸ் பார்த்தா போதும்னு இருந்த நமக்கு இன்னைக்கு ஏன் 24 மணி நேரமும் நியூஸ் சேனல் இருக்கிறாங்க அப்படின்னு ஏன் யோசிக்கவே இல்லை? யோசிங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக தமிழ்நாட்டில் ஜேர்னலிசம் அப்படின்றது உயிரோடு இருந்தது ஒரு 2010க்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2010 அரௌண்ட் அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனல் தமிழ்நாட்டில் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வரைக்கும் இருந்தது சன் டிவி, ஜெயா டிவி, ராஜ் டிவி, இவ்வளோதான் நியூஸ்
தெரியும், பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய பரம்பரை, அதாங்க புதிய தலைமுறை, நக்கல்யா அவனுக்கு நியூஸ் 7, தந்தி டிவி, நியூஸ் 18, அப்படியே வரிசையா நான் 2010 சொல்றது அப்போ ஆரம்பிச்சா அப்படியே வரிசையாக அடுத்த ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள வரிசையா இவ்வளவு சேனல் வந்துருச்சு. இவ்வளவு சேனல் என்ன பண்ணும்? இருக்கிறது ஒரு நியூஸ் தானே. ஒவ்வொரு நியூஸ் சேனலுக்கு வேற வேற நியூஸ் தனித்தனியா நடக்குமா என்ன ஊர்ல? கிடையாது. ஸோ 20 நியூஸ் சேனல் வந்துருச்சு. 20 நியூஸ் சேனலும் இந்த இருக்கிற ஒரு நியூஸ் தான் சொல்லி ஆகணும். மக்களுக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் நிறைய, துணிக்கடை மாதிரி ஏகப்பட்ட கடை வந்துருச்சு. 20 சேனல் வந்துருச்சு. அதே ஊரு, அதே பாலிடிக்ஸ், அதே மூஞ்சி, அதே ஹேப்பனிங்ஸ், திருப்பி இதே தானே காட்டி ஆகணும். மக்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய வந்துருச்சு. எதை பாக்குறதுன்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கன்ஃபியூஷன்ல இருப்பான். டிஆர்பி அப்படின்ற மேட்டர் உள்ள வந்துருச்சு. டிஆர்பி பார்த்தாதான் அட்வர்டைஸ்மெண்ட் காரன் உள்ள வருவான். டிஆர்பி கம்மி ஆயிடுச்சுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் காரன் வெளியே போயிருவான். அட்வர்டைஸ்மெண்ட் காரன் உள்ள வந்தாதான் காசு வரும். காசு வந்தாதான் வேலை பார்க்குற ரிப்போர்ட்டர்ல இருந்து கேமராமேன், எடிட்டர் வரைக்கும் சம்பளம் கொடுக்க முடியும். வெளியே போயிட்டா அப்படின்னா சம்பளம் கொடுக்க முடியாது. அதனால சேர்மேனு சீஃப் எடிட்டரை கூப்பிட்டு வச்சு ராடு ஏத்துவாரு. சீஃப் எடிட்டர் அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு வச்சு ராடு ஏத்துவாரு. சோ இது ஒரு சைக்கிள். அதனால ஒண்ணுமே இல்லைன்னா கூட, டேய் நீ சென்சேஷனலா போடுறா, கார்ல நடிகர் போறாருன்னா அதை நீ சென்சேஷனலா ஆக்கு, பிரேக்கிங் நியூஸா போடு அப்படின்னு எடிட்டர் அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ல இருந்து நியூஸ் ஆகுற வரைக்கும் 50 பேருக்கு இதே தான் சொல்றாங்க. அதனாலதான் இந்த கன்றாவி எல்லாம் இப்போ நம்ம நியூஸ் சேனல்ல நடந்துகிட்டே இருக்குது. பேசிக்கா இப்ப ஜெர்னலிசம்ன்றது என்ன நினைக்கிறீங்க? பேசிக்கா அது ஊர்ல நடக்கிற சம்பவங்களுக்கு ஒரு விளம்பரம். ட்விஸ்ட் நம்பர் 2. இப்பதான் கதையில ஒரு ட்விஸ்ட். அதாவது சோசியல் மீடியா எல்லார் கையிலையும் வந்துருச்சு. இது ஒரு 2014-15 அப்படின்னு வச்சுக்கலாம். முன்னாடி எல்லாம் ஒரு நியூஸ் சேகரிக்கணும் அப்படின்னா ரிப்போர்ட்டர் கிரவுண்டுக்கு போகணும். இப்பவும் கிரவுண்டுக்கு எல்லாம் போகணும். ஆனா முன்னாடி போற அளவுக்கு இப்போ போக வேண்டிய அவசியங்களும் காரண காரியங்களும் குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்றதுதான் உண்மை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பப்ளிக் என்ன பண்றான்? ஒரு ட்வீட்டை போடுறான். சேனல் என்ன பண்றான்? அது உண்மையா பொய்யா எதுவும் இங்க பாக்குறது கிடையாது. அதை அப்படியே எடுத்து அதை கார்டு ரெடி பண்ணி இதோ பாத்தீங்களா அப்படின்னு போட்டு விட்டு அதை நியூஸ் ஆகுது. இப்படித்தான் ஊருக்குள்ள பாதி நியூஸ் இப்போ நம்ம நியூஸ்ன்ற பேர்ல பார்த்துட்டு இருக்கோம். பப்ளிக் எடுத்து போடுறது நிஜமாவே இம்பார்ட்டன்டான விஷயம், நிஜமாகவே சமுதாயத்துக்கு ஏற்புடைய விஷயம் அப்படின்றது தான் அது ரைட்டு. சும்மா ஒருத்தன் ரோட்ல தண்ணியை போட்டு ரோட்ல படுத்திருந்தா நியூஸ், போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் சம்பவம் பண்ணா நியூஸ், கெட்ட வார்த்தையில பேசிட்டு ஒருத்த சுத்திக்கிட்டு இருந்தானா நியூஸ். இது எல்லாமே இப்ப நியூஸ் அப்படின்னு நம்மள நம்ப வச்சிட்டாங்க இவனுங்க. இப்போ எதெல்லாம் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்துல ஒரு வேளை சிஎமோட கார் பங்க்சர் ஆயிடுச்சு. உடனே பிரேக்கிங் நியூஸ் போட்டா, சிஎமோட கார் பங்க்சர், ஸ்டாலின் இறங்கி நடந்தார். நடக்கல, லிட்டரலா ஒரு 10 அடி கூட நடந்திருக்க மாட்டாரு. அடுத்த கார் அதுல ஏறி போயிட்டாரு. இது எப்படி நியூஸ் ஆகும்? இது எப்படி பிரேக்கிங் நியூஸ்? இன்னொரு நியூஸ் சமீபத்தில் இந்த வெள்ளூர் விஜய் போயிட்டு இருந்தப்போ, விஜய் நடு ரோட்டில் செய்த சம்பவம் அப்படின்னு போட்டாங்க. இந்த சம்பவம் நடு ரோட்டில் அவர் பண்ணாரு அப்படின்னு பார்த்தாரு. பின்னாடி சீட்ல இருந்து இறங்கி முன்னாடி சீட்டுக்கு பாருனார். லிட்டரலி இவனுக்கு எல்லாருக்குமே ஃபர்ஸ்டா போடணும். ஆனா அக்யூரேட்டா போடணுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்டா போடணும். அது பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு நடந்ததுதான் ரீசெண்டா ஒரு சம்பவம். ரொம்ப போன வாரம் சிபிஐ விஜய் இன்வெஸ்டிகேஷனுக்கு போறாரு. அப்போ ஆதவர்ஜுனா கையில் மது பாட்டில் அப்படின்னு பாலிமர்காரன், புதிய தலைமுறைக்காரன், தந்தி டிவிக்காரன் எல்லாரும் ஃபிளாஷ் நியூஸ். 40 நிமிஷம் விமானம் தாமதம் அப்படின்லாம் போட்டாங்க. ஆதவர்ஜுனாவின் கைப்பையிலும் மது பாட்டில் இருந்ததால் அவரையும் முழுமையான சோதனை செய்து அதை அப்புறப்படுத்திய பிறகுதான் யாருமே யோசிக்கல. உடனே எல்லாரும் என்ன தர பண்ணிட்டாங்க? ஆதவர்ஜுனா கையில் மது பாட்டில் பாத்தீங்களா அப்படின்னு இவங்க சரக்கடிக்க போறாங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு. அதுக்கப்புறம் அது பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு அந்த நியூஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அந்த கார்டு எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க எல்லா நியூஸ்காரங்களும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நம்ம யோசிக்கிறப்போ ஒரு மக்கள் யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். நான் ஃபிளைட்ல மது பாட்டில் கொண்டு போறது ஃபர்ஸ்ட் தப்பே கிடையாது. பெர்மிஷன் வாங்கிட்டு டியூட்டி ஃப்ரீ ஷாப்ல நம்ம எல்லாருமே வாங்கிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜே நம்மள்ட்ட கேள்வி கேட்கிற இடத்துல எவனுக்குமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க போறது ஒரு பிரைவேட் ஜெட். அந்த பிரைவேட் ஜெட்ல இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேஷுவல். ஒரு பியரோ ஒரு வைனோ இதெல்லாம் அவங்களே சர்வ் பண்ணுவாங்க. பெரிய ஃபிளைட்ஸ்ல அவங்களே சர்வ் பண்ணுவாங்கன்றப்போ மது பாட்டில் கொண்டு போனதுனால ஃபிளைட் தாமதம்னு ஒரு நாய் சொல்லி அதை ஒருத்தர் பிரேக்கிங் நியூஸா போட்டு அதெல்லாம் நம்ம உண்மையை நம்ப வச்சான். பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் அவனுங்க பண்ற நியூஸ். ஸ்டாலின் சமீபத்தில் 2000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு தொகை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாரு. அது ஒரு நல்ல ஸ்கீமா இருந்தா கூட இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? ஸ்டாலின் ஷாக் அறிவிப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டாலின் எந்த ஷாக் அறிவிப்பு கொடுத்தாரு? அவர் ரெகுலரா கொடுக்கறதோட எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஒரு இதுல எந்த ஷாக் அப்படின்றது எனக்கு புரியல. புரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சமீபத்தில் விஜய் எப்பெல்லாம் வெளியே போனாரோ அப்பெல்லாம் நம்ம நியூஸ் சேனல், குறிப்பா இந்த டாலிமர்காரெல்லாம் போடுற நியூஸ் தம்ப்நெயில்லாம் இருக்குல்ல, அதை நீங்க பாருங்க.
அதுக்கப்புறம் இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா சண்டை நடந்துட்டு இருக்குது. அது ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் தான். ஆனா இந்த நியூஸ் சேனல் என்ன மாதிரிலாம் தம்ப்நெயில் வைக்கிறான்னு பாருங்க. இவனுங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஏதோ ஷூட்டிங் கேம்ஸ் மாதிரி. ஈரான் ஆடிய அதிரடி ஆட்டம், திருப்பி கொடுத்த அமெரிக்கா ஷாக்கு, மிரண்டு போன ஈரான், இப்படி தம்ப்நெயில் வச்சு நியூஸ் சொல்றாங்க. ஆனா உலகத்திலேயே யாருமே இந்த மாதிரி, இன்ஃபேக்ட் இந்தியாவை தவிர வேற எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி நியூஸ் சொல்ல மாட்டாங்க. இவங்கெல்லாம் எங்க இருந்து இந்த நியூஸை கத்துக்கிட்டாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த வடக்கு நண்பர்களும் கர்நாடகா நண்பர்களும் தெலுங்குக்காரங்க எல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் அவங்க எல்லாம் நியூஸை போட்டாங்க ரொம்ப நாளா. அதை பார்த்து நம்ம ஊர்லயும் அந்த ஸ்பைஸ் கம்மியா இருக்குன்றதுனால தான் நம்ம ஊருக்காரங்க இந்த மாதிரி இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக இப்படித்தான் ஜெர்னலிசம் இருக்கணும், இப்படித்தான் நீங்க நியூஸ் போடணும் அப்படின்னு எந்த ஜெர்னலிசம் ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ யூனிவர்சிட்டியோ சொல்லி தர மாட்டாங்க. ஆனா 2010க்கு பிறகு தமிழ்நாட்டில் இதுதான் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஆயிடுச்சு. இப்படி உருட்டு நியூஸ் விடுறது, சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பிரேக்கிங் நியூஸ் ஆகுறது. சம்பவத்தில் அடுத்த ஒரு ட்விஸ்ட்னு கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப், ட்விட்டர்ல இருந்து நியூஸ் எடுக்கிறான்னு சொன்னேன்ல, இப்போ வாட்ஸ்அப்ல இருந்து நியூஸ் எடுக்கிறாங்க. வெறும் ஒரு வாட்ஸ்அப்பை தட்டி விட்டீங்கன்னு வச்சுங்க, அது ஒரு 4 ஃபேமிலி குரூப்புக்கு போயிட்டு ஃபேமிலி குரூப்ல இருக்கிற தெரிஞ்சவன் எவனாவது ஒரு ரிப்போர்ட்டருக்கு அதை அனுப்பிச்சு விட்டாங்கன்னா அது ஒரு நியூஸ். அந்த நியூஸ் ஸ்டோரி சென்சேஷனலா இருந்துச்சுன்னா அந்த எடிட்டர் ஓகே பண்ணி போட்டார்னா அது பிரேக்கிங் நியூஸ். ஒரு பிரேக்கிங் நியூஸா வர்றதுக்கு வெறும் ஒரு வாட்ஸ்அப்ல நீங்களா கதை கட்டி விட்டாலே போதும். இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற பல நியூஸ் வெறும் கதை தான். கிட்டத்தட்ட 100 நியூஸ் இருக்குன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 60 நியூஸ் வந்து நமக்கு தேவையே இல்லாத நியூஸ், ஒரு 20 நியூஸ் கதை கட்டி விடுற நியூஸ், ஒரு 20 நியூஸ் தான் உண்மையான நமக்கு தேவையுள்ள நியூஸ் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம வெறும் 20 வருஷத்துல 24 மணி நேரமும் நியூஸ் பார்க்குற அளவுக்கு அப்படி என்ன நமக்கு நீடு சொல்லுங்க பாப்போம். இந்த மாற்றங்கள்லாம் நடந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010க்கு மேலே தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. அதாவது டிஆர்பி, அட்வர்டைஸ்மெண்ட், பணம், யாரு என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் பறந்து இந்த டிபேட் ஷோ, இந்த கல்ச்சர்லாம் வந்த பிறகு இவங்க வந்து கத்துறது மட்டும்தான் நியூஸ் சேனல்ல ஒரே ஃபார்மேட்டா வச்சுட்டாங்க. நியூஸ் சொல்றதை விட கத்துறது தான். பேசிக்கா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரெஸ்லிங் ஃபைட் வித் கோட் சூட். இப்போ நம்ம வரப்போறது செலக்டிவான அந்த விஷன் அப்படின்னு போன வீடியோல நிறையவே சொல்லியிருப்பேன். போன வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு நியூஸ் மீடியா எக்ஸ்போஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய ஆதரவு கொடுத்திருந்தீங்க. அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா இதோ இந்த இடத்துல இருக்குது. இந்த வீடியோ பார்த்து முடிச்சோ இல்ல எண்ட் கார்ட்லயும் நான் போடுறேன். செலக்டிவ் பிளைண்ட் விஷன் கேட்டீங்கன்னா, பொதுவாக முன்னாடி சன் நியூஸ், ஜெயா டிவி இருந்தப்போ மாத்தியா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து நடுநிலை நியூஸ் சேனல்னு எல்லாருமே வந்தாங்க. ஆரம்பத்தில் எல்லாரும் நடுநிலையா இருந்தாங்க, பொதுவான நியூஸ் சொன்னாங்க. 2 பேரையும் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கடந்த ஒரு 5-6 வருஷமாகவே வந்து ஒரு சைடு மட்டுமே கேள்வி கேட்டு இன்னொரு சைட எந்த நியூஸ் சேனலுமே கேள்வியே கேட்கல. கேள்வி கேட்டாலும் சாஃப்டா ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு வலிக்குதா அப்படின்னு வச்சுட்டு தான் ஒரு சைட கேள்வி கேட்டாங்க. அப்படின்றது தான் நான் செலக்டிவ் பிளைண்ட் விஷன் அப்படின்னு சொன்னேன். இப்பெல்லாம் ஒரு நியூஸ் ஸ்டோரி சேனல்ல கவர் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து எடிட்டர் டிசைட் பண்ண மாட்டாரு. எந்த சைடு எடிட்டர் பொலிட்டிக்கலா அவர் சைடு எடுக்கிறாரு அப்படின்றத வச்சுதான் இன்னைக்கு நியூஸ் ஸ்டோரி ஒரு ஸ்டோரியாவே மாறுது. இன்னைக்கு நாட்டில் நடக்கிற ஒரு சம்பவம், இது ஆளுங்கட்சிக்கு பிரச்சனை இருக்குன்னா இது லைட்டா அவாய்ட் பண்ணி இதை 3வது நியூஸா தள்ளி விடு. ஃபர்ஸ்ட் நியூஸ் இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத வேற ஒரு மேட்டரை பத்தி நம்ம பேசுவோம் அப்படின்றதா. எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. நீங்க எந்த நியூஸ் சேனல்ல இருந்தாலும் அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா எல்லாருமே யாராச்சும் ஒரு பொலிட்டீஷியனோ இல்ல ஒரு பெரிய பொலிட்டீஷியன் ஓன் பண்ற ஒரு நியூஸ் சேனல் தான், இல்ல அந்த பொலிட்டீஷியன் கட்சியில இருக்கிற யாராவது ஒரு எம்எல்ஏ, எம்பி இவங்க சைடாக எடுத்து நடத்துற ஒரு நியூஸ் சேனல் தான். இல்லைன்னா ஒரு பெரிய கார்பரேட் ஆளா இருப்பாங்க, அவங்க இந்த ஆளுங்கட்சிக்கு ஏதாவது ஒரு வகையில ரொம்ப க்ளோஸா நெருக்கமா இருப்பாங்க. அதனால என்ன பாஸ் நம்மளுக்கே வா அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனலுமே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. இதையும் மீறி சில நியூஸ் சேனல்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றதையும் நான் மறுக்க மாட்டேன். இன்னைக்கு ரியல் நியூஸ் அப்படின்றது இரலவெண்டா போயிடுச்சு. ஆளுங்கட்சிக்கு கம்ஃபர்டபுளான நியூஸ் மட்டும்தான் மக்களுக்கு ரெலவெண்டா இருக்கு அப்படின்றதான் மேட்ரே. அப்பதான் கடைசியாக வந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி ஒரு 2018-19க்கு பிறகு யூடியூப் உள்ள வர்றான். யூடியூப் ரொம்ப நாளா இருக்குது, பட் யூடியூப்ல நியூஸ் சேனல் அப்படின்றது உள்ள வர்றான். எப்பன்னு கேட்டீங்கன்னா இந்த 2018-19 அப்போ ஒரு கட்சி ஏடிஎம்கே ரூல் பண்ணப்போ அவங்களை எதிர்த்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்தாங்க. இவங்க எல்லாம் பரவாயில்ல பாரு என்னமா கேட்கறாங்க அப்படின்னு பொதுமக்கள் எல்லாருமே ஒரு பிரெயின் வாஷ் செய்யப்படுறாங்க. ஆனா 2019க்கு பிறகு 20க்கு பிறகு அப்போ வந்து கேள்வி கேட்ட அரசை கேள்வி கேட்ட எந்த யூடியூப் நியூஸ் சேனலுமே, இன்ஃபேக்ட் எந்த யூடியூப் சேனலுமே அதுக்கப்புறம் அந்த அரசெல்லாம் அவங்க கேள்வி கேட்கல. எல்லாருமே கூட சேர்ந்து சிங் சக் ஜிங் சக் ஜிங் சக்னு பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் எனக்கு தெரிஞ்சு ஒரு 400 நியூஸ் சேனலுக்கு மேல இருக்கும்.
அம்புட்டு நியூஸ் சேனலும் இதே தான் பண்ணாங்க. அப்போ வந்து அரசை கேள்வி கேட்ட அத்தனை பேருமே அப்படியே ஒன் சைடு எடுத்தாங்க. பிளஸ் மக்களுக்கும் இதுதான் கரெக்ட் போலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி 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 மக்களையே வந்து கன்ஃபர்மேஷன் பயஸ் அப்படின்ற ஒரு ஏரியாவுள்ள தள்ளி விட்டானுங்க. கன்ஃபர்மேஷன் பயஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு நியூஸ் பார்க்குறோம், அந்த நியூஸ்ல வந்து நமக்கு பிடிச்சவருக்கு நல்ல விஷயமாவே சொல்றாங்க அப்படின்றப்போ இதுதான் ரைட், இதுதான் உண்மை அப்படின்றப்ப யாராவது ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்டால் அந்த நியூஸ் சேனல் நம்ம தள்ளி விட்டுருவோம், இல்லை அவனை நம்ம பார்க்கறதே இல்லை. ஸோ என்ன ஆகும்னா இந்த அல்காரிதம் W என்ன பண்ணுவானா, ஓ இந்த மாதிரி பார்க்கறானா அப்ப இந்த மாதிரியே உனக்கு தள்ளி விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நியூஸ் சேனலாவே நமக்கு தள்ளி விடுவான். கிட்டத்தட்ட அவனே ஒரு 500 நியூஸ் சேனல் வச்சிருக்கான்றப்போ அவங்க மட்டும் தான் திருப்பி 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 நம்ம கண்ணுக்கு வந்து இதுதான் உண்மையான நியூஸ் அப்படின்னு நம்ம நம்ப வச்சிரும். புரியுதா? கட் பண்ணி இன்னைக்கு வந்தா, அதாவது கடந்த ஒரு 2-3 வருஷம் வந்தா எல்லாமே பிரேக்கிங் நியூஸ் தான். சிவப்பு கலர்ல வெள்ளையில பிரேக்கிங் நியூஸ் தான். கார் நின்னா பிரேக்கிங் நியூஸ், கார்ல ஏறினா பிரேக்கிங் நியூஸ், தும்முனா பிரேக்கிங் நியூஸ், வெளியே கையை காட்டினா பிரேக்கிங் நியூஸ். பேசிக்கா இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. அது irrelevant நியூஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு இந்த நியூஸ் சேனல்ல எத்தனை வாட்டி பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி பதில் போட்டியே வைக்கலான்ற அளவுக்கு ஒவ்வொரு நியூஸ் சேனலுமே வந்து காலையில நைட் குவிஸ் வைக்கலாம். இன்னைக்கு தந்தி டிவில எத்தனை பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு, சரியாக சொல்பவர்களுக்கு இன்னைக்கு 10,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் கிரெடிட் செய்யப்படும். பாலிமர் நியூஸ்ல எத்தனை வாட்டி இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் போட்டோம் சொல்லுங்க அப்படின்னு நானே ஒரு குவிஸ் வைக்கலாம் போல. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பண்றாங்களா தெரியாம பண்றாங்கன்னா தெரிஞ்சே தான் பண்றாங்க. பாதி பேர் நியூஸ்னா என்னன்னு தெரியாம இன்னைக்கு பொசிஷன்ல இருக்கிறதுனால அது தெரியாம பண்றாங்க. ஏன்னா ஒரு நியூஸ் சேனல் நடத்துறதுக்கு எப்படி ஒரு 50-70 லட்சம் ரூபா நான் மினிமமா சொல்றேன். ஒரு ரிப்போர்ட்டர், கேமராமேன், ஸ்டூடியோ, கரண்ட் பில், சம்பளம் அதெல்லாம் நடத்தணும்னா இதுக்கெல்லாம் பணம் தேவைப்படும். இந்த பணம் எங்க இருந்து வருது? கவர்மெண்ட் விளம்பரத்துல இருந்து வரும். கவர்மெண்ட் ஸ்காட்லாண்ட்ல இருக்கிறதுனால அந்த கவர்மெண்ட் விளம்பரம்லாம் இங்கே யூடியூப்ல வராது. பட் விளம்பரத்துக்கு அவங்க எல்லாம் அந்த டிவிக்கு வரணும், அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் பேட்டி கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நியூஸை மட்டும்தான் போட்டாகணும். ஸோ ஒரு வழியே இல்லை. ஸோ அதனால இந்த நியூஸ் சேனல்ஸ் நம்மளை டெய்லி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, ஃபைனலாக ஒரு விஷயத்துக்கு வருவோம். இதெல்லாம் யார் காரணம்? அந்த நியூஸ் சேனல் நம்ம பிளேம் பண்ணுவோமா, இல்லை அந்த எடிட்டரை பிளேம் பண்ணுவோமா, இல்லை அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பிளேம் பண்ணுவோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்து ஹோல்டு பண்ணிங்கன்னா இவங்க எல்லாரையும் பிளேம் பண்ணணும். பட் எல்லாத்துக்கும் மேலே நம்மளையும் பிளேம் பண்ணணும். ஏன்னா நம்ம தான் இதை ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும், ரிவார்டு படுத்தணும். சூப்பரா அப்படின்னு தொடர்ச்சியாக வெறும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நியூஸ் பார்த்துட்டு இருந்த நம்ம தொடர்ச்சியாக 20 மணி நேரம் 24 மணி நேரம் குத்த வச்சு நியூஸ் பார்த்தது காரணமாக இவனுங்களை பிரெயின் வாஷ் பண்றோம், இவனுங்க நமக்கு வாச்ச அடிமைன்னு கடந்த 10 வருஷமா நம்மளை இவங்க அடிமையாக்கிட்டாங்க, நம்மளை மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க, நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நாமளும் ஒரு மிக முக்கியமான காரணம். நான் இருக்கிற யூகேல இந்த மாதிரி தான் நியூஸ் சேனல்ஸ் ரன் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா எஸ், அதாவது கவர்மெண்ட்டுக்கு சார்பாக நியூஸ், கவர்மெண்ட்டை எதிர்த்து நியூஸ், அந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ்லாம் இருக்குது. ஆனா இந்த பிரேக்கிங் நியூஸ், இந்த வண்டியை போய் மோதுற நியூஸ், கார்ல இருந்து இறங்கி முன்னாடி போனார் நியூஸ், சிசிடிவில வந்து கொடுமையான ஆக்சிடென்ட் நடக்கிறது, இந்த மாதிரியான உருட்டு தம்ப்நெயில் வச்சு இந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள் இதெல்லாம் எதுவுமே இந்த ஊர்ல காட்டவே மாட்டாங்க. அப்படியும் காட்டுறதா அவங்க அதுக்கு முன்னாடி இது வந்து பிரச்சனைக்குரிய ஒரு வீடியோவா இருக்குது, அதனால வியூவர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அட்வைஸ்னு போடுவாங்க. அதாவது ஒரு பாம்பு பிளாஸ்டோ இல்ல ஒரு ஃபிளைட் போய் மோதுறது, ஒரு ரத்தம், அதெல்லாம் ஆக்சுவலா காட்டவே மாட்டாங்க. அதெல்லாம் பிளர் பண்ணிடுவாங்க. அதையும் மீறி காட்டுறதா இருந்தாங்க பிளர் பண்ணிட்டு இது வந்து உங்களை பாதிக்கலாம், அதனால நீங்க பார்க்காது உங்க இஷ்டம் அப்படின்னு ஒவ்வொரு நியூஸ்க்கு முன்னாடியும் அந்த மாதிரி போட்டுட்டு தான் அந்த நியூஸே போடுவாங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனை, அது நிஜமாவே ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துது, சொசைட்டில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது, இதை கேரி பண்ணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த ஊர்ல நியூஸா கன்சிடர் பண்ணி சேனல்ல நியூஸ் இருக்குது. பட் அதையும் தாண்டி சில விஷயங்கள்லாம் நடக்குது, யாருக்கு சார்பு பக்கம் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம இந்த எல்லா நியூஸ் சேனலும் இதை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது இந்த டைம்ல நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபைனலாக ஹானஸ்டாக உங்களுக்கு ஒரு கேள்வி, ஜெனுவினா நீங்க எப்போ கடைசியாக உண்மையாக ஒரு தமிழ் நியூஸ் சேனலை பார்த்தீங்க, உண்மையான சேனல்ல பார்த்தீங்க? அப்படி பார்த்தீங்கன்னா அது எந்த சேனல் அப்படி சொன்னீங்கன்னா இன்னும் 4 பேருக்கு போகும். ஆமால நம்மள எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க பிரதர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கரெக்டா சொல்றீங்க பிரதர் அப்படின்னு போடுங்க. அப்புறம் நீங்க நல்லா நிஜமா பார்க்குற, நம்பி பார்க்குற, நியூட்ரலா இருக்கிற, ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கிற யூடியூப் சேனலா இருந்தா அதையும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். இவர் கரெக்டா போடுறாரு பிரதர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நீ ஏன்ட்ட இப்போ கண்டிப்பாக வைப்பீங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் ரீசெண்டாக பார்த்ததில் ஷபீர் அவர் வந்து ஓரளவுக்கு நியூட்ரலாக சரியான கேள்விகளை ஷபீர் அகமது எடுத்து வைக்கிறாரு, அவர் மட்டும்தான் எடுத்து வைக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. நான் பார்த்த வரைக்கும் மேபி எக்ஸ்ட்ராவாக யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் சொல்லலாம். ஸோ ஷபீர், ஹை டு யூ. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.